அவர்கள் அந்த அவங்களோட டீம் அண்ட் க்ரூ பற்றியும் பேசியிருந்தாங்க. ஒவ்வொரு பெண்ணும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த வகையில் இந்த ஆக்டர் மேலே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. ரீசன்ஸ் என்னென்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி. அதே சமயத்தில் எங்கே எப்போ மீடியா வந்து என்ன மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டாலுமே அவங்க மனசுலேருந்து நான் முன்னே சொன்னேன் unapologetically true to herself on and off screen அப்படின்னு வரும்போது very proudly I can say our very own Irene of Adikalam, Taapsee Pannu அவர்கள் onto the stage please. Vanakkam, good morning. Almost afternoon. Okay, in 15 years, first and only time, no sir, you give me more films, I'll speak in Tamil. In 15 years, the only time sir has called me for any film of his, and he says, okay, here's a film I've made, please come for the trailer launch, and the film is called Bad Girl. I did not know how exactly should I feel about it. I don't know if it's because of that or if it's because I am probably one of the common factors between Vetrimaaran and Anurag Kashyap. Maybe because of that. Or maybe because I've been telling him in last 15 years, sir, why are your films only about men? Why don't we have more women on screen in your films? So I've been a constant that complaining person. So I think probably because of that, he said, okay, here it is. It's not just about the girl, but the director is also a girl. So congratulations, Varsha. You've made something happen that I thought was almost impossible. I was almost giving up on it. So congratulations for that. And yes, sir, now all eyes on you. All the female eyes on you. Let's see where you go from here. It's not just your daughter, but there'll be a lot of us who'll be looking at what you do from here. So good luck for that. And yeah, Varsha, many, many, many more stages to conquer. Thank you everyone. Thank you so much. And இன்னும் நிறைய அந்த திரைப்படத்திற்கு ஒரு பெரும் பங்கும் ஆதரவும் கொடுப்பாங்க சீனியர் ப்ரொடியூசர் ஆஃப் இந்த இண்டஸ்ட்ரி கலைப்புலி எஸ் தானு சார் அவர்களை பணிவன்புடன் பேச அழைக்கிறேன். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகம்பாலும் தம்பி வெற்றிமாறன் அவர்களே, உருக்கமாக பேசி என் நெஞ்சை நெகிழ வைத்து உருக்கமாக என்னை பேச விடாமல் அமைதி காத்திட்ட தம்பி சின்ன குழந்தை மிஸ்கின் அவர்களே, வட இந்தியாவும் தென்னிந்தியாவும் இணைந்து உருவாக்கும் ஒரு சுந்தர கலவை பேட் கேர்ள். ஆம், அனுராக் கஷ்யப்பும் வெற்றிமாறன் அவர்களும் இணைந்து உருவாக்கும் இந்த சுந்தர படைப்பு அகிலும் வெல்லும் என்பதற்கு இந்த விழா ஒன்றே சாட்சி. வர்ஷா பரத் அவர்களை பல வருடங்கள் அவரோடு பேசியிருக்கிறேன். அவருடைய பணி சாலச்சிறந்த பணி. அவருடைய பணி வெற்றிமாறன் அவர்களால் என்னை இந்திய தேசிய விருதுக்கு அழைத்து சென்று என்னை கௌரவப்படுத்திய படம் அசுரன். அந்த படத்திற்கும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த படத்திற்கு அவர் இயக்குகிறார் என்று சொல்லும்பொழுது உண்மையிலேயே பெண்மணிகள்லாம் ஒன்று சேர்ந்து மிக சிறப்பான முறையில் இந்த படத்தை உருவாக்கி இருக்குது. வர்ஷா பரத் அவர்களுக்கு ரெட் கார்பெட், ஆம், ரத்தன கம்பளமிட்டு தமிழ் திரையுலகம் வரவேற்கிறது. அதற்கு எங்கள் நிறுவனமும் உங்களுக்கு கொடைபிடிக்கும் என்று சொல்கிறேன். கொடைபிடிக்கும் என்றால் படம் தருவோம் என்று சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பியல்பு காணாத முகங்கள் எல்லாம் இன்று நான் காண்கின்றேன். மிக நெருக்கமான உருக்கமான முகங்கள். பார்க்கும்போதே நெஞ்சை பிடிகிற மாதிரி ஒரு ஆட்டோவில் அந்த பயணிக்கின்ற அந்த பயணம் உண்மையிலேயே செப்பனிட்ட பயணமாகத்தான் எனக்கு தெரிகிறது. சீரான பாதையில் செல்லும். என்னுடைய சேனலில் 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ட்ரீசர் அந்த 12 லட்சம் பேரும் பார்த்துருவாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு சபதம் எடுப்போம். ஆம், இந்த படத்தினுடைய டீசரை
அவரவர்கள் சேனலில் போட்டு ஒரு உத்வேகத்தை கொடுப்போம், காணாதவரெல்லாம் காண வைப்போம். எனக்கு தெரிந்து அத்துணை நண்பர்களையும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என்னுடைய பணியே, நான் வெளியில் சென்றவுடன் எல்லாருக்கும் ஃபோன் செய்து இந்த டீசரை பற்றி மிக பிரமாதமாக வெளியிடுங்கள், புதிய வரவுகள் இந்த திரையுலகுக்கு வர வேண்டும், அப்படிப்பட்ட வரவேற்பு நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கும், மகிழ வைக்கும், குளிர வைக்கும் என்று சொல்லி மிக சிறப்பான ஒரு வெற்றியை இப்படம் அமையும் என்று சொல்லுகிறேன். பேட் கேர்ள் என்பது பேட் கேர்ள் அல்ல, படை முடியும் பொழுது அது குட் கேர்ளாக இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி எழுத்தாளர் அருந்ததி அவர்கள், பாஷ் கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியின் சேர்பர்சன் அவர்கள், இந்த திரைப்படம் எவ்வளோ அழகாக நிறைய தமிழ் படங்கள் அண்ட் வெற்றிமாறன் சாரோட படங்கள் வந்ததுக்கப்புறம் தமிழை நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. தட் வில் ஹேப்பன் சூன். அதோட சேர்த்து இன்னைக்கு இந்த விழா ரொம்ப ஸ்பெஷல். ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றிமாறன் சாருடைய கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியின் தயாரிப்பில் பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம், ப்ரௌட்லி ப்ரெசென்டட் பை விஷனரி டைரக்டர் அனுராக் கஷ்யப் அவர்கள் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார், அடிப்போலி பெர்ஃபார்மன்ஸ் இன் ரைஃபிள் கிளப் சார். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை தோழர்னு கூப்பிடுறதா, காலையில் தோழர் ஆர் சேட்டன் எனக்கு தெரியல. ஸோ வாட் எவர் இட் இஸ், ப்ளீஸ் யூ ஷேர் தட். அண்ட் இமைக்கா நொடிகள், மகாராஜா, விடுதலை 2, ரைஃபிள் கிளப் போன்ற பல படங்கள் தொடர்ந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அண்ட் இந்த சைடே நீங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஐ எம் வெரி ஷுர். அண்ட் வி ஆர் வெரி வெரி happy to have you here, sir. Please, stage is yours. Hello. I think I have special love with South because my beginning of my career I spent a lot of time in Chennai. Ram Gopal Verma's office was in Chennai. I was writing with Shankar sir, Mani sir, Rajiv Menon, Ramosi. Everybody was in Chennai, so I spent my formative years in Chennai. So I have a special love for South. I think I'm one of those fortunate people who have seen rough cuts of all Vetrimaaran films. Like, you know, first, I don't know whether I'm the first or the second person, but when he puts together a film, I get called and I see the longer versions of the film, which I have always loved. So because then when you release it, you have to always cut it down. But I always prefer the longer versions because he has so much to say and he has so little time to say. And by little time, I mean even 3 hours is little for him. So I was very surprised when I went to shoot for 2 or 3 days for Viduthalai. So I didn't, like, I don't ask him. Vetri will call me and I'll go because I love him as a filmmaker, I admire him as a filmmaker, as a person, as a human being, what he stands for. I admire his clarity of thought. He's also played a very instrumental role in me losing my weight without him knowing. So, first thing, he didn't tell me what he wanted me to do in Viduthalai as much as he said, I want you to see this one film. We had read the script. The script was shared before and everything, but I had no clue that it was suddenly being presented. And I saw the first half, I was completely blown, Varsha. And I spoke to her, I was like, what is this? And I was like, I want to finish the second half right now. Then before the shoot started, I said, I'm not getting out till I finish the second part of the film. And definitely a film only Varsha could have made. You know, we see a lot of films and we feel like, you know, I wish I could have made it. But this film, I don't think any of us could have seen it the way she sees it. Any of us could have made it. It is just her story, her point of view, her perspective, it gives us insight into her world. And that is what is so special about this film. And it is so uniquely hers. So uniquely Varsha's film. And with some incredible performances of lots of youngsters. Like Anjali is here. Shantipriya, who I was like, remember seeing her in Saugand and one other Hindi film. This is not, I don't remember the name, but I do. And so many good actors. One is sitting there, he's also very good in the film. And he's also in All We Imagine Is Light. So I think every film he touches travels to festivals.
So I think this such, and Amit Trivedi has really surprised. Has really surprised, like, you know, how he has smoothly made Tamil his own language and his own world, and and I heard his voice. He's also sung a song, so which I was like, wow. So there's so many surprises in store, and I genuinely think this film goes to a place where, especially our cinema, when I say our cinema, I include all languages, and hesitate to go. It's unabashedly the story of the girl. It doesn't hold back. It doesn't hold back any punches. And that's what is so beautiful about the film, because it's just, you just smile watching it, and you're like, you know, that insight into so many things that probably we don't have. It just makes you understand your sister better, your daughter better. I like, literally after seeing this film, I probably understood my daughter better. So it was so amazing, and I'm so glad that I got to participate in this film in whatever way and associate with this film. And it's been a long cherished dream. Me and Vetri, we keep talking about wanting to do things together. I want to do more than just this, and maybe one day we will do more than just this. But thank you so much. Thank you. And amazingly edited, put together films, all of you. Very good. Thank you. Thank you so much, sir. அடுத்ததாக கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி பொறுத்த வரைக்கும் தயாரிப்புகள் தயாரிப்புன்னு வரும்போது காக்கா முட்டை என் விசாரணைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் நம்ம எல்லாருமே உண்டு. அந்த வகையில் பேட் கேர்ள் வெளிவரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வந்து ஒரு அழகான ஒரு அங்கீகாரம் கொடுத்து சந்தோஷப்பட வச்சுருக்காங்க வர்ஷா. அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ராட்டர்டாமில் இந்த 54th எடிஷனில் ப்ரீமியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் டைகர் காம்படிஷனில் இந்த படம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, பங்கேற்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களோடையும் நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷஸோடையும் மிக அழகான ஒரு கண்ணோட்டத்தோட மேடையில் படம் பார்த்தவங்களும் சரி, ட்ரெய்லர் பார்த்தவங்களும் சரி, நிறைய அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. டெஃபினெட்லி இட்ஸ் அ ரெவல்யூஷன் ஒரு ஃபீல் எனக்கு இப்போவே வந்துருச்சு. ஸோ லெட்ஸ் வெல்கம் வர்ஷா பரத், டைரக்டர் ஆஃப் த ஃபில்ம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு பெருசாக பழக்கம் இல்லை, ஸோ கொஞ்சம் உளர்னா மன்னிச்சுக்கோங்க. I actually have just one main point to address. It's the title of the film, Bad Girl. Recently kuda sir had organized a screening for a few filmmakers. Appo ஏன் பேட் கேர்ள்னு டைட்டில் வச்சிங்கன்னு நிறையா பேர் கேட்டாங்க. அது ஒரு நெகட்டிவ் கானோட்டேஷன் வருதுன்னெலாம் சொன்னாங்க. ஸோ is this a bad girl, இவ கெட்ட பொண்ணா அப்படின்னா I really don't have answers to that, because I'm not judging her. I've just written a very human character. She's flawed. She makes some bad decisions. She makes some mistakes. She hurts herself in the process, but you know, she doesn't hurt other people. She repents. She vilra thirumba endrikra. She survives just like anybody else. She's just like all of us, and I have not judged the character at all. And Anjali, it's so hard to play such a grey character, and she's just carried the film on her shoulders, and she's not judged the character one bit, you know. And for me, I'm just so grateful for that, because it was so important for me that whoever comes on board doesn't feel like, oh really, do I have to do this? Because everyone wants to play a character that's got a lot of redeeming qualities, and it's very easy. ஒரு படத்தில் அது மாதிரி வச்சு அதை விற்கிறது is the easiest thing, right? Giving a lot of redeeming qualities to a character and making it sell, basically. But I did not want to do that, because in Tamil mainstream films, ரொம்ப நேரம் பேசுகிறேன்னா, ஓகே தமிழில் ஸோ தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் த நரேட்டிவ் ஹேஸ் ஆல்வேஸ் பின் பெண்ணுனா ஒரு பூ, ஒரு பத்தினி, ஒரு தெய்வம், அந்த ஒரு
ஸோ ஒரு தாய்னா தெய்வம் தூய்மை அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் that's too much pressure for women to carry on their shoulders. So I just wanted to write a character. Thank you. So I just wanted to write a character that's very relatable. Just like Radha said, avங்களுக்கு நான் narrate பண்ணும்போது அப்படி எப்படி react பண்ணாங்களோ, all of the women reacted like this. The men have had slightly mixed reactions. I hope that eventually this movie is just the start of a conversation. A movie is not like okay, this movie is not a self-help book, right? It's not, I'm not trying to tell women this is how you should live life. I don't think I'm the right person to tell anyone how to live their lives. I have such a horrible life. So I'm not telling anybody how to lead their lives. This character is not a hero. She's just a really flawed person. She has mental health issues. She's just trying to survive. அவள் வந்து போராடுறா, ஏதோ வாழ்க்கையை கடக்கணும்னு பார்க்குறா, அவ்வளோதான். அண்ட் she's not a hero. அவளை ஃபாலோ பண்ண தேவையில்லை, அவளை ரோல் மாடலாக வச்சுக்க தேவையில்லை. Generally, I don't think filmmakers are people who can tell you how to live. And sorry, I forgot. நான் இதோட 1000 மடங்கு ஃப்ளாடான irredeemable-ஆன மேல் கேரக்டர்ஸ் பார்த்துருக்கேன். அவங்கள ஹீரோ வர்ஷிப் பண்ணப்படுறதையும் பார்த்துருக்கேன். ஐ க்ரூ அப் ஆன் தோஸ் ஃபில்ம்ஸ். ஸோ ஐ ஹோப் இந்த கேரக்டரையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா. ஹீரோ வர்ஷிப் பண்ண தேவையில்லை, பட் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் வந்து பெண்கள் வந்து சரக்கடிக்கணும் தம் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் என்டார்ஸ் பண்ணல இந்த படத்தில். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் த ஸ்டோரி ஆஃப் அ கேர்ள். தட்ஸ் ஆல் திஸ் ஃபில்ம் இஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி. அண்ட் பெண்கள் மனிதர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். எப்போவுமே புனிதர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மனிதர்களாக இருக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ and again about the politics of the film, I'm not saying this is some feminist bible. இதில் இருக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் ஸ்கிரிப்டை ஆரம்பித்தப்போ எனக்கு ஒரு I had a perspective. நான் அது ஷூட் போகிறதுக்கு முன்னாடி மாறிடுச்சு, பேனிக் ஆகி மாற்றினேன். சார்கிட்ட கால் பண்ணி கேட்பேன், ஐயோ நான் இப்படி எழுதியிருக்கேன், இது ஆக்சுவலி இப்படி இல்லையே அப்படின்னு. என்னோட மை பெர்ஸ்பெக்டிவ் கெப்ட் சேஞ்சிங் அலாங் த வே. அண்ட் நான் ஷூட்டில் எடுத்தது வந்து எடிட் டேபிளுக்கு வரும்போது ராதா ஐயோ என்னடி இப்படி எடுத்திருக்கோம் சரியா இல்லையே. ஸோ நாங்கள் மாற்றிட்டே தான் இருந்தோம் ஃபுல்லாகவே. மை பெர்ஸ்பெக்டிவ் ஹேஸ் சேஞ்ச் ஸோ மச். It changes every 10 seconds. My politics changes every 10 seconds. So I don't think art shouldn't be something that's something that's set in stone. It keeps evolving and we are all just trying to start conversations. So I'm not making any declarative statements in this film. It's just a girl who's going through her life. And எனக்கு நிறைய ஃபீட்பேக் கிடச்சிது, இம்பார்ட்டண்ட்டான ஃபீட்பேக் கிடச்சிது. ஐ நோ ஐ ஹவ் நாட் மேட் அ perfect film in some ways, but இப்போ Rotterdam Film Festivalக்கு hopefully for the European audience it will be acceptable. அந்த feedback எடுத்துட்டு I hope to make a theatrical copy that women here will watch and enjoy. I want to bring women to the theaters. சின்ன வயசில் ஹீரோ படங்கள்லாம் பார்த்து கேடிவி பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். But there was some alienation that happened along the way, right? Because those movies were not really made for us. So I want to bring women to the theaters. I want to bring young women to the theaters. I hope, this will be the first of many films. Ipo all we imagine as light paakumbodhu, I was like, oh my God, like, to see these things in a big screen with Indian faces in it. We've seen international films like that always, but Indian faces which idalam paathathu, it was just okay. So I that's all I've tried to do. Yeah. So thank yous, so many people to thank. Amma appa vandirukanga. Thanks appa for the creativity and thanks amma for all the drama and my brother, my sister-in-law, my nephew and niece Arjun and Bhumi for being cute. Vetri sir வந்து more than producing the film, and நான் நிறைய கதை எழுதும்போது ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லுவேன், இது சொல்லும்போது இது படம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாரு. And I'm just really grateful for that. And of course for investing in the film. And Vikram Vaibhav, my EP, my subtitles partner,
day zero, even before this the title varthukku munadi, idea varthukku munadile inde, he's been, even before this was a project, he's been part of it. Anjali, for breathing so much life into this character, for being so non-judgmental, for being so amazing. Thank you, and we're going to have so much fun in Rotterdam. அதுக்கப்புறம் அனுராக் கஷ்யப் சார் வந்து படம் பார்த்த ஸ்டேஜில் நானும் ராதாவும் ஒரு மாதிரி கிவ் அப் அடிச்சிட்டோம். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே படம் லேகாக இருக்குன்னாங்க, எதுவுமே புரியலன்னாங்க, கனெக்டே இல்லைன்னாங்க, ரொம்ப பேனிக் ஆகிட்டு இருந்தோம். அப்போது அனுராக் சார் வந்து படம் பார்த்துட்டு you've made a kick-ass movie அது இதுன்னு சொன்ன உடனே ஓகே நல்ல படம் எடுத்திருக்கோம் போல அப்படின்னு அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. Sir, your call came at a time when we really lost hope in our film. So thank you, sir. You have no idea what you've done for the film. Amit Trivedi sir's music, I don't know, it's like rooted the film so much. Na first another reason why a lot of people felt very cut off from the idu was my reference music was a little alienating, I think, and Amit sir's music has just rooted the film to another degree. And இப்போ வரைக்கும் நான் அவரை கொஞ்சம் தொல்லை பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன், அவர் வந்து இல்லை அப்படின்ட்டு he always brings me back and he grounds me, he roots me. I'm so grateful to have a person with experience is so important. ஏன்னா நாங்களாம் ஏதோ we're just exploring, we're just experimenting, so his experience is really like helping. I thank every one of you for coming here and wanting such good for wanting such great things for the film. எனக்கு ஆக்சுவலி இந்த போஸ்டர் இதெல்லாம் டிசைன் பண்ணும்போது வெற்றி சார் ஏதாவது ஒன்று சொல்லுவார், நான் ஏதாவது ஒன்று சொல்லுவேன், ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும் கரெக்டான இதில் தான் போகிறோமா அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து ஒரு பேனிக் கால் பண்ணேன், தானு சாருக்கு லாஸ்ட் வீக் கால் பண்ணேன். சார் எல்லாரும் நீங்கள் தான் வந்து செம்மையாக பப்ளிசிட்டிலாம் டிசைன் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க, சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் எனக்கு என்னென்னு. ஹி டசன்ட் ஹாவ் டு டூ தேட், பட் அவர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணார், இப்படி இருக்கணும்மா, இப்படி பண்ணணும்மா, நீ இது பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் அவர் எனக்கு மெயினாக ஒன்று சொன்னார், எல்லாரும் பண்ணாத மாதிரி நீ ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பண்ண, அது போகும், இதுதான், தெர் ஆர் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட், நீ வந்து ஜாலியாக பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் ரொம்ப பதட்டத்தில் இருந்த போது இட் ரியலி காம்ட் மை ஆங்ஸைட்டி. ரொம்ப நன்றி சார். ஐ டோன்ட் நோ வை பீப்புள் ஆர் ஸோ ஜெனரஸ், பட் எவ்ரி ஒன் ஸோ ஜெனரஸ் டு திஸ் ஃபில்ம் அண்ட் டு மீ, அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அதுக்கப்புறம் சாந்தி பிரியா மேம் வந்து ஐ எம் ஸோ, both Anjali and Shanti Priya ma'am for that matter, wax பண்ணக்கூடாது, eyebrows trim பண்ணக்கூடாது, don't remove your facial hair, come without makeup. These are things we all feel so insecure about, but she just came with all of that and நம்பி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, வர்ஷா வாட் வர்ஷா, ஓகே வர்ஷா அப்படின்லாம் கேட்டாங்க, and then she came and she did it, and thank you for the trust, ma'am. I'm so grateful for all of the trust. And my DOPs, Jaggi, Prince and Preeta ma'am, all three of them, anybody who watched the trailer would have seen their work. நானே அவங்கள பற்றி பேசுறது, I kind of feel like I'm bragging when I speak about them, so நான் அவங்கள பற்றி இது பண்ணல. All three of them, they've just done some really fantastic work. எனக்கு பெரிய support system அவங்க. Radha, for giving me so much space to explore and go crazy while editing. நான் வந்து ஒரு டேக் எடுத்திருக்க மாட்டேன், ஒரு ஷார்ட் எடுத்திருக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு அது ஹர்ட் பண்ணாத மாதிரி வந்து இல்லடி நீ டேக் எடுக்கலடி அப்படின்னு சொல்லுவா, என்னை அசிங்கப்படுத்தாமல் எடிட் பண்ணுவா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ கைண்ட் ராதா. Ajuma, Radha's team, again thank you for being so amazing, Ajuma. And my AD team, Padai Talapati Pavitra, thank you Pavitra. She's the only person who's never made me feel like, நிறைய வாட்டி என்னோட இன்செக்யூரிட்டினால நான் வந்து யாராவது நான் சொன்ன பேச்சை கேட்காட்டி வந்து இதுவே ஒரு மேல் டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களா, இல்லைனா வந்து இதுவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டராக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு நிறையா யோசிச்சது உண்டு. Pavitra has never made me feel like that. She always made me feel like, come no Pavitra. She's just the most badass person in the world, and vanakkam solunga. So she's just the most badass person. She's always made me feel like I'm a male director. Thank you Pavitra, I really needed that sometimes. Pooja,
is also here. Hi, Pooja. So, Pooja, again, fantastic talent. She took care of all the performances in the movie, all the secondary characters. I have to thank her so much. Kailash took care of the art department. Thank you for being so amazing, Kailash, for always saying this is our film. A first-time director really needs a team like that. Thank you so much. Apart from the official AD team, எனக்கு சின்ன crew-க்கு தான் space இருந்துச்சு. But all of my friends just came and pitched in. Abdullah, Richard Anthony, unofficial AD, Satvik Gade. None of these people are really the AD team. Satish, Shiva வந்திருக்காருல்ல, சிவா வந்து ஸ்பாட்டுக்கு வந்து இது பண்ணுவார். க்ரௌட்லாம் எனக்கு சுத்தமாக ஹேண்டில் பண்ண வராது, நான் ரொம்ப ஃப்ளஸ்டர் ஆகிடுவேன். பார்த்துக்கலாம் மேம்னு சொல்லிட்டு ஹீ ரியலி ஹெல்ப் மீ. தேங்க்யூ ஸோ மச் சிவா. ஸோ எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ ஸோ மச், எவ்ரி ஒன் சிப்ட் இன். Hridu is just the funnest guy to work with. Thank you, Hridu. ஷூட்டிங் ஸ்பாட் அவர் இருந்தால் ஜாலியாக இருக்கும். என்னை வந்து க்யூட்னு சொன்ன ஒரே பர்சன் அவர் மட்டும்தான். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கடுக்கடுன்னு இருப்பேன், ஆனால் வர்ஷா யூர் ஸோ க்யூட், யூர் ஸோ ஃபனி அப்படின்லாம் சொல்லிட்டு ஹீ லைட் இன் த மூட். தேங்க் யூ, Hridu. TJ, he just readily agreed to do something that a lot of actors who are positioning themselves as heroes would not want to do. I'm so grateful for that. Shashank, again, for portraying a character which is very, very mean. நான் வந்து என்னோட மேல் பேஷிங்க்கு அவர் துணை கொடுத்ததுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். ஒன்லி சம்மன் ஹூ ஸோ நைஸ் கேன் பிளே தட் கேரக்டர் வித்தவுட் மேக்கிங் அஞ்சலி ஃபீல் ஹாரபிள். It's a very toxic relationship in the movie, and only a really nice person could have made her feel safe in that character. அதுக்கப்புறம் Shruti Manjari, the stylist, what an amazing talent. She has such a good eye. You're just amazing, dude. Like, yes. So Taapsee ma'am has a flight to catch. Thank you so much. Thank you for being you, and thank you for being here and supporting our film. So grateful. No, thank you so much. Yeah. Huge fan of hers. Yeah. Actually, I have a few more people to thank, sir. Yeah. After a photo session, I'll continue my rambling. Yeah. Saranya Ravichandra, please join for the photo. பேட் கேர்ள் படக்குழுவினர் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு புதுமையான ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு. சொல்கிற மாதிரி டீச்சர் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க, உங்களோட ஃபோனில் லிங்க் மூலமாக பார்த்தீங்க, பாடல் கேட்டீங்க. இன்னொரு அழகான பாடல் காத்துட்ருக்கு. அந்த லைனே ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஹே அங்கிள் அப்படி என்ன பார்க்காத அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது கூடவே இப்போ இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம். பேட் கேர்ள் திரைப்படத்திற்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நீங்கள்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவிக்குமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். Thank you, Taapsee ma'am.
Yeah. I really want to thank Mysskin sir for being here. எனக்கு ட்ரெய்லர் லாஸ்ட் வீக் பார்த்து he sent me the sweetest voice note. Again நிறைய செல்ஃப் டவுட் இருந்த ஒரு பாயிண்ட். ஏன்னா எனக்கு ட்ரெய்லர் கட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஜட்மெண்ட் போயிடுச்சு. அகைன் அவர் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே ஒர்க் ஆகுது போல் இருக்கு அப்படின்னு. People just validation just keep coming at times when I need it the most. Thank you so much sir. அதுக்கப்புறம் few more crew members. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க நேம் சொல்லிடுறேன், பட் their contribution is immense. Pavna, what a fantastic talent. நான் வந்து நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போனேன் அந்த ஆக்னே எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு, அஞ்சலிக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. எல்லாரும் வந்து இவ்வளோ ப்ராஸ்தட்டிக்ஸ் இவ்வளோ செலவாகும் அது செலவாகும். நாங்கள் உங்கள் தொழில் ரகசியம் கொஞ்சம் ரிவீல் பண்ணுறேன். காட்டன் பால்ஸ் எடுப்பாங்க, அந்த மஸ்காரா க்ளூ யூஸ் பண்ணுவாங்க. ஷீல் ஜஸ்ட் புட் சம் கலர் ஆன் டாப் ஆஃப் இட். ஜுகாட் ஒர்க், பட் ஷி டிட் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஷி டிசைன் த லுக் ஃபார் அஞ்சலி. தேங்க்யூ பாவ்னா. Jayalakshmi, the intimacy coordinator, who did a fantastic job. Varsha Bharath from Varsha Casts and her team Malvika. All of the beautiful faces, the different faces. She really understood when I said I want like very offbeat casting, and she really delivered. Thank you so much Varsha. Na eppo night call pannalum eppo tolla pannalum for answering my calls and for delivering. I really needed that support. Vinod for amazing sound design. All of you saw the trailer. Thank you Vinod. Such an interesting collaboration with us. Pratap for doing the sound mixing. What an amazing support system. அவர் இல்லைனா நான் ராட்டர்டாம் காப்பி டெலிவர் பண்ணியிருப்பேனான்னு சத்தியமாக தெரியல. when I was racing to meet the deadline, அவர் வந்து வர்ஷா நான் உங்கள் ஏடி வாங்க வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். I felt very delicate asking him to do things that were not in his role. ஆனால் அவர் எல்லாமே பண்ணார். அதுக்கப்புறம் வெற்றிமாறன் சாரோட ஏடி டீம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த காலத்துலேருந்தே they've been so supportive. Any communication they've enabled me. சுலேஷ் சார், நாகராஜ், உதயா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. All of them have just been so amazing. Bala தான் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர். so supportive, so helpful. சரி நம்ம டீமில் ஒருத்தவங்க படம் பண்ணுறாங்கங்கிறதுனால அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. Again, I don't know why people are so nice. Durayana manager, Raj Cine Services, Ganeshan and the entire team, they were all so amazing. Ipo in the event putting together, Rekha ma'am, she's so sweet. I'm like I think ipo da ஆரம்பிக்குது நாங்க ரெண்டு பேரும் work பண்றது. She's been so amazing. And one very important thing is Aarthi Vetrimaaran ma'am has dubbed for Shanti Priya ma'am in the movie, and nobody can tell that the character was dubbed by a different voice. She's breathed so much life into it. Thank you so much for doing such an amazing job and always being such a kind and beautiful person and my cheerleader. Thank you so much. நான் இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மணி சார் for putting up together this whole event. Thank you so much. விக்ரம் சொல்லிட்டே இருப்பார், ஐயோ அவர் இல்லைனா முடிஞ்சிருக்காது செத்துருப்போம் அந்த மாதிரிலாம் வந்து லாஸ்ட் 4 days he's just constantly be like நல்ல வேலை மணி சார் இருக்காருன்னு. Did I mention my DOPs? Yeah. Did I mention my DOPs? Preeta ma'am, especially my soulmate. அவங்க வந்து லைட்டே இல்லைனாலும் ஷூட் பண்ணுவாங்க, கேமராவே இல்லைனாலும் ஷூட் பண்ணுவாங்க. எல்லா ப்ரெஷரும் புரிஞ்சு she understands and she works within limitations. Rajesh, who is the Preeta ma'am's main associate, so amazing. And Abdul Rahman sir, the CEO of Grassroot. நிறைய வாட்டி வெற்றி சார் வந்து அவருக்கு பாராட்டு பிடிக்காது, பட் ஸ்டில் அவர் வந்து நிறைய வாட்டி வெற்றி சார் வந்து ஏதாவது ஒன்று சொல்லுவார், எனக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு he was that really beautiful in between to keep the communication free flowing. So grateful for all the support. Thank you so much everyone for helping out with this. Thank you. அதாவது மனசுல இருந்து அவ்வளோ அழகா எந்த ஒரு அந்த ஒப்பனைகள் அற்ற பேச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நோ கமோஃப்ளாஜிங் எதுவுமே இல்லாமல் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு லிசன் டு யூ. அண்ட் அதே போல தான் அவங்க திரைப்படமும் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. விஷிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போவே வர்ஷா பரத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஐ திங்க் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் ஸ்பீச் இன் த ஆடியோ லான்ச். ஒவ்வொரு முறையும் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய படங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் செட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அது விருதுகள், அங்கீகாரம், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த பெருமைகள் கொண்டு வந்து சேர்த்துருக்கு. பட் இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு மேடையில் நடந்தது. அண்ட் எழுத்தாளர் அமரந்தா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்காவது ஒரு கால் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஒரு காலும் இல்லாமல் ரொம்ப சேஃபஸ்ட் ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டை சினிமாவில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் இன்றைக்கி அவங்க ஸ்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.
இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் என்ஷூர் பண்ணக்கூடிய அந்த செட்டிங் தட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி ஸ்பெஷல். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் டு யூ சார் அண்ட் த டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே. அவ்வளோ அழகான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு கொடுக்கக்கூடிய திரு வெற்றிமாறன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். பேசுகிறது கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், நிறைய வருஷா பேசிட்டதால். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா பேட் கேர்ள் பற்றி நிறைய எப்போவுமே என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க. வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது, இப்படி ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் ஐம் வெரி ஹார்ஷ் கிரிட்டிக். அண்ட் சம்டைம்ஸ் ஆல்சோ இது கதை நல்லா இருக்குது பட் இது படமாகாது. சம்டைம்ஸ் ஆல்சோ ஒர்க் ஆகலை. அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அன் ஐடியா, அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும். அது மீறி வந்து சொல்லுவாங்க. சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். அண்டு எடுத்த உடனே சொல்லனாலும் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிடுவேன். அது மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே. வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஐடியாஸ் சொல்லிவிட்டு இந்த ஐடியா சொல்லும்போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட். இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம், ப்ராஜெக்ட் இஸ் செட், அமேசான் இஸ் டூயிங் இட் சார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது. ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான். ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான். எல்லாமே மோரர்லெஸ் இட் வாஸ் ஆல் செட். அவங்க வந்து ஸ்கிரிப்டு ஓகே பண்ணிட்டாங்க, ப்ராஜெக்ட் ரோல் ஆக போகுது. அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வர்றது அப்படின்றது கடைசியாக தான் நாங்கள் வந்தோம். இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே, கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வர்ட். அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால் அது எடுத்துகிட்டு போகலை. தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும், சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு அது. தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு 2-3 பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அது கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். இட் வாஸ் ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான். எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா க்ரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது. பிகாஸ் ஷி ஹேட் எவ்ரிதிங் செட். சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா, அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா. அண்ட் இனிஷியலாக வந்து 2-3 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா. நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதை தனக்கேற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வர்ஷா கிட்ட நிறைய இருக்குது. அண்ட் த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர். அவங்க டீம் வந்து வர்ஷாக்கே அவ்வளோ டவுட்டுன்னு தெரியல. அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. தே ஆல் ஹேட் ஸோ மச் ஆஃப் கமிட்மெண்ட். அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ, அதர் பாய்ஸ் ஆல்சோ, எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நல்லா வருதுன்றதுல பெரிய நம்பிக்கை இருந்தது. எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து ஃபஸ்ட் டே நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போயிருக்கேன். அன்றைக்கி தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்தி பிரியமாவை பார்த்தேன். வந்து உட்காந்தோன்னே, சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார், திஸ் இஸ் கோயிங் டு நேஷ்னல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னு நான் அப்போ வர்ஷா கிட்ட சொன்னேன். உன்னை விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புகிறாங்கம்மா, நல்லா எடுத்துரு அப்படின்னு நான். ஸோ தட் எனர்ஜி, எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி. எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது. அண்டு இன்றைக்கி படம் பார்க்கும்போது வர்ஷா ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க. அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னோடதாக மாற்றி அதை டெலிவர் பண்ணுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட் வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது. அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அமீர் ரொம்ப நேரம் பேசினோம். அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன், என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்டு
அவர் இமீடியட்டாக சொன்னது என்னென்னா, பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி, ஐ அக்ரி அண்ட் ஐ ஹாவ் சர்டன், இது பற்றி எனக்கும் சில கருத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி அவர் சொன்னார். நாங்கள் பேசினோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் ஒரு நிகழ்வு நடக்குது, அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரெய்ட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ். மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னும் போது அதுக்காக வந்து மன்னிப்பு கோர்றது, பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர் மிஷ்கின். நீங்கள் இங்கே வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம். அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய, நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது. தேங்க்யூ. அண்ட் தாப்சி வந்து சொன்னாங்க, அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா, அவன் எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா, சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் படத்தில் வந்து ஒரு லேடி, ஒரு ஃபீமேல் கேரக்டர், 2 ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்குது, எப்போ தான் நீங்கள் வச்சு எடுப்பீங்க? கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க? நான் வந்து இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்டில் வந்து அந்த டைமில் வந்து கேர்ள்ஸ் இல்லை. ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்சி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு. அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன். வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க. நான் அப்போ கூப்பிட்டேன், ஆஃபீஸ்க்கு வாங்கம்மான்னேன். வந்த உடனே தாப்சிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அதை பார்த்துங்கம்மா, எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. ஸோ அப்போதுலேருந்து தாப்சி ஆல்சோ நியூ ஆஃப் வர்ஷா. ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க, டைட்டில் பேட் கேர்ள், நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன். அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி செட், சார் உடனே நான் வரேன் சார் அப்படின்னாங்க. வந்து இருந்துட்டு போனாங்க. ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்டுருந்தேன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அண்டு இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போகிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படம் ஒரு காம்படிஷனில் போய் இருக்கிறது. ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ், இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது, இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன், எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர். அண்டு இப்போவும் என்ன சொன்னார்னா, நம்ம இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ், டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன் அவரோட. தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் வர்ஷாவோட டீம் எல்லாருக்குமே வந்து மை தேங்க்ஸ். அண்ட் press and media, thanks for watching the trailer on your phones. Thank you very much. எங்களுக்கு வேறு வழி இல்லாதால் உங்களை அப்படி பார்க்க சொன்னோம். அண்ட் இந்த படம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியை பெருமைப்பட வைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. இவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ரோல், அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதில் கூட டயலாக்ஸ் எல்லாம் நம்ம கேட்கும்போது டெஃபினெட்லி எல்லா ட்ரெண்ட் அண்ட் எல்லா ஜெனரேஷன்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அவங்கள நம்ம நிறைய சீரீஸில் பார்த்துருக்கோம். கோபால் ப்ளூ நான் சொல்லியிருந்தேன், கிளாஸ் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் இந்த ஃபிலிம் மூலமாக ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் பிடிக்க போகிறாங்க நம்மளோட எல்லாரோட மனதிலையும், அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அண்ட் இந்த நேம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். நான் காலையில் ஐ திங்க் ஒரு 2-3 வாட்டி படம் திரைப்படத்துலையும் சொல்லிட்டு மணிரத்னம் சாரோட அந்த அஞ்சலிங்கிற ஸ்பெஷல், அந்த நேமே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இன்னும் அமையும் அப்படின்றது மாற்று கருத்தில். அஞ்சலி சிவராமன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். I am very nervous. I have written a speech on my notes app.
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் எல்லாரோட 2 வருஷ ஹார்ட் ஒர்க்கும் இன்றைக்கி உங்கள் முன்னாடி எடுத்துட்டு வந்திருக்கோம். And that's all the Tamil I have practiced for today. So yeah, I'm going to switch to English. I hope that's okay. This movie came to me at a crossroad in my life where I was figuring out the next step for my career, figuring out, love, self-love, and all of these things. And it felt almost serendipitous that this came to me. When Varsha first, actually I was first approached by Malvika from Varsha cast. So thank you so much for that. And when I first spoke to Varsha about the film and the script of the film, it felt surreal because I immediately could see myself as the character. I saw myself living as, is it okay if I Ramya? And I've written the rest down. I'm very nervous, so I'm forgetting everything. Sorry. Yeah, what appealed to me most about Ramya was how much I was able to relate to her and how much of myself I could see in this character. And honestly, playing the character allowed me to explore so many new parts of myself, and it taught me how important it is to love yourself, how important it is to, accept all of your imperfections. And it taught me the art of patience. It taught me the joy in collaboration. And this was the first time I carried a film on my back, and it was very, very scary. But I'm so grateful to Vetri sir and Varsha for giving me this opportunity and for actually believing in me and believing that I can do this. And I'm so glad that I was able to believe in myself and achieve what I achieved. And I wouldn't be here if it wasn't for any of you. I'm going to cut this short. I wrote a very long speech, but I'm not going to go through the whole thing. Thank you to everyone who supported me through this. Thank you to every single person who walked with me on this journey. And I can't wait to sit down with you guys and watch the thing on the big screen. I can't wait. In Rotterdam. It was again like a surreal moment for me when Varsha said that we had been selected for the Tiger competition in Rotterdam International Film Festival. So all of it has felt like some kind of dream that's coming into reality, and I'm so grateful. Thank you so much. Nandri. சிலரோட படங்கள் பார்க்கும்போது நம்ம மனதை அப்படியே முழுமையாக டெடிகேட் பண்ணிவிடுவோம். ஐ திங்க் அது போன்ற டிரெக்டர்ஸ் தான் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. வெற்றிமாறன் சார் ஆகட்டும், அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும், அண்ட் எஸ்பெஷலி வென் கம்ஸ் டு மிஷ்கின் சார், டெஃபினெட்லி அவருடைய திரைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதை வேறு எங்கேயுமே கொடுக்க முடியாது. அவர் பேச்சுக்கும் அப்படி தான் டெஃபினட்டாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்ஸ்டாகிராமில் எங்கேனாலும் நம்ம ஃபில்டர் போட வேண்டியிருக்கு, பட் ஃபில்டர் போடாமல் பேசக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக மிஷ்கின் சாராகத்தான் இருப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் மிஷ்கின் சார் டு ஷேர் ஹிஸ் விஷஸ். வெற்றி சொல்கிறான், சாஃப்டாக பேசுங்க. Varsha, I couldn't see the movie, though you sent the movie. நேற்று suddenly Vigneshwan called me to do a cameo role. It took nearly ஒரு half call sheet போயிடுச்சு அப்படியே, so I couldn't see, sorry. I saw the trailer and it spoke volumes. You talk about Bird Girl and I'm being a bad man of Tamil Nadu here. It's very appropriate. And I could see அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமைட்டு இருந்து வந்த எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் ஒரு டைரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி. என்கிட்ட சில பேர் இருந்தாங்க. அந்த வருஷாவை நான் எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே. அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் சும்மா ஒரு 2 வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து, குருவை பார்த்து நேசித்து, அவன் எப்படி சினிமா செய்கிறான், அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து
செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய ட்ரைலரில் தெரியுது. ஆக்சுவலி அதுக்காக அவருக்கு பெரிய கரகோஷத்தை கொடுக்க நான் கேட்குறேன். நான் ரொம்ப பேசலை, நான் பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம். ஸோ சம் ஆஃப் த க்ளோஸ்அப்ஸ் ஐ வாட்ச். நிறைய பேருக்கு க்ளோஸ்அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான டிவைஸ். மணி சார் சொல்லியிருக்கார் வந்து ஒரு 10-15 இயர்ஸ் இருந்தால் கூட டைரக்டர் cannot அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் அ க்ளோஸ்அப் அப்படின்றது. தெர் ஆர் பியூட்டிஃபுல் க்ளோஸ்அப்ஸ் அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகான க்ளோஸ்அப்ஸ். அந்த பாப்பா கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுது அது வீர் அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ நான் வாழ்த்துறேன், இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள் தான் வரணும். அது வர்ஷா எடுக்கும்பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது. ஒரு பேட் கேர்ள்னு ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். ஸோ ஐ ரியலி ஐ விஷ் ஹர் ஃப்ரம் மை பாட்டமோஸ்ட் ஹார்ட். இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி அடைன்னு கேட்குறேன். வெற்றிமாறன் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம். ஒரு நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல. ஆக்சுவலாக அசிஸ்டண்ட்டுக்கு நான்லாம் சம்பாதிக்கவே இல்லை, நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் பண்ண வெற்றி. வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ். ஏன்னா வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும். இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி. ரொம்ப தேங்க்ஸ். வெற்றி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங். நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான். அதெல்லாம் நினச்சாங்க அவன் மூஞ்சி சொல்லிச்சிச்சுன்னு இல்லை, வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி. அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. வெற்றி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். ஓகே, கம்மிங் பேக். சாரி கேட்கணுமா, பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன் நான். நண்பர்கள் தானே, சரி ஓகே. I'm going to take little time, Betty. Don't mistake me. Don't stop me. Actually, I think I should also speak from my heart and my pedestal. முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர், எழுத்தாளர், சிறந்த பெண்மணி தாமரைக்கு. தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சுன்னு. 18 வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே. ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய 10 நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க. என் மரணத்தை பற்றி தியானித்து கொண்டே இருக்கிறேன். வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி. அவன் என்னை விமர்சிச்சிருந்தான். அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம். அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அவர் பேர் என்ன வெட்டி, அவர் பேர் அருள்தாஸ். அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ளே இருக்கும், ரொம்ப கருணை இருக்கும் ஒரு முகத்தில். அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன். அவர் ஒரு 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி ஆக்சுவலி. அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட்டு இரவு கூப்பிட்டாரு. உன்னை ஏன்டா நான் அடக்கலைன்னு சொன்னார். அந்த அன்புக்கு நன்றி, அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன். லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு 3 நாளாக பேசிட்டே இருக்காங்க, நான் பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும், என் தாய் போல். அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கிக் கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள். அந்த படத்தை எடுத்துருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும். முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பு எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர், அவர் தயவுசெய்து 2 செருப்பாருங்க, அது 8ஆம் நம்பர் எறிங்க, என் காலுக்கு அதான் சைஸு. அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்குறேன். இன்னொரு மனிதர் 18 வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். இன்னும் நான் 10 வருஷம் படம் பண்ணால் இன்னும் திட்டுவார். அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசலாமா? ஓகே. ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார்.
ஜோக்கு சொல்லும்போது, ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, அதை ரிசீவ் பண்ணுறவங்க, அதை வாங்குறவங்க, சிரிக்கிறவங்க ஆள் மனத்தில் இருந்து தான் சிரிக்கிறாங்க. தே நெவர் ரியாக்ட் ஃப்ரம் தர் கான்ஷியஸ். ஒரு ஜோக்கினுடைய இயல்பு. அன்றைக்கி மேடையில் தான் நடந்துச்சு. நான் வந்து அதாவது அமீரிடம், அதுக்கப்புறம் வெற்றிமாறன் மன்னிப்பு கேட்குறேன். நிறைய பேர் அவங்க 2 பேரையும் திட்டினாங்க. அதாவது வந்து முகம் சுளிக்கிற மாதிரி பேசுறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லாரும் கீழே அந்த பத்திரிக்கையாலும் விழுந்து சிரித்தாங்க. அது அந்த வீடியோவில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கணும். ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன். ஆக்சுவலாக 2-3 வார்த்தைகள் மேலே போயிடுச்சு. அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி எ ஜோக். அது வந்து யாரையும் நான் அந்த இடத்துல வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனை நான் விமர்சிக்கிறவே இல்லை, ஒரு பர்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை. என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால், நானும் சண்டை போடும்போது, என்னை மோசமாக பேசும்போதும், என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும், நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை. நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான். எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன். நண்பர்களே, மேடையில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க. நண்பர்களே, ஒரு மேடையில், அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல, ஒரு அரசியல் மேடை அல்லது, இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை. இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா, வள்ளி திருமணம், நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா, அந்த நாடகத்தில் ஒரு 12 மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரியும் வந்து பேசுவாங்க. அது தமிழகம் முழுதும் தெரியும். அது ரொம்ப கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க. அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு, அது ஒரு விதமான நகைச்சுவை. அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன். ஆக்சுவலாக யாரையும் புண்படுத்தணும்னு பேசவே இல்லை. ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன், அந்த படத்தை பற்றி நான் பேசணும். அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே சென்றுச்சு. அந்த படம் பெருசாக ஓடிச்சுனா கூட எனக்கு தெரியல. இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள், அந்த படத்தினுடைய இயக்குனர், அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பேசணும்னு நினச்சேன். அதை பேசுறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பேசுறதில்ல, என் மனதில் ஆழத்துலேருந்து தான் பேசினேன். அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு. நான் கேட்குறேன், திருக்குறளில் காமத்துப்பால் இல்லையா, பெருமாள் முருகன் எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குல் என்ற வார்த்தையில் உபயோகித்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தின் பேர் இருட்டறைக்குள் முரட்டு குத்துக்கள். நெஞ்ச தொட்டு சொல்லுவோம். அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ளே முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போகிறான்னு நினச்சோம். மனசத்தோடு சொல்லுங்கள். ஒரு ஆபாசமான டைட்டில் இல்லையா? வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த டைரக்டரையும் அந்த ப்ரொடியூசரையும் பற்றி நான் பேசலை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த படத்தை பார்த்து, ஓ அதுக்குள்ளே 2 பேரும் பாக்ஸிங் போட போகிறாங்கன்னு படம் போனால் பிறகு அதே மாதிரி பாக்ஸிங்காக படத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த 10 வருடங்களில் வந்த மோசமான விரச காட்சிகளை கொண்ட படம் இல்லையாவது. அப்போ என் நண்பர்கள் அந்த படத்தை பற்றி யாராவது விமர்சித்தாங்களா? என் தம்பி விஜய் சேதுபதி, என் தம்பி தியாகராஜன் குமார் ராஜா ஒரு படம் எடுக்கிறான். அந்த படத்தினுடைய முதல் ட்ரைலரில் தம்பி பேசிகிட்டே வந்து கடைசி வார்த்தை, அது வேணாம், இது இல்லை, அது இல்லை, அதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லையா? அன்றைக்கி நண்பர்கள் சும்மா இருந்தீங்களா? எல்லோரும் பார்க்குறாங்கல்ல. 3 நாட்கள் என்ன கிட்டத்தட்ட 300-500 பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நண்பர்களே, பெண்கள் ஃபோன் பண்ணாங்க நிறைய பேர். பத்திரமா இருங்க அப்படின்னாங்க. ஐயா, என்னை பற்றி நீங்கள் சொல்லணும்னா என்னுடைய படங்களை பார்த்து சொல்லணும். என்னை பற்றி சொல்லணும்னா வெற்றிமாறன் இன்னைக்கு அழைச்சிருக்கான்ல, அவன்கிட்ட கேளுங்க. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா என் தந்தை போல் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் நேராக வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி திட்டலாம், பேசலாம். எவ்வளவு 3 நாட்கள் எல்லா தொலைக்காட்சியில் நான் தான் இருந்தேன். என் படங்கள் நல்ல படங்கள் இல்லையா? என் படங்களில் சமூக கருத்து சொல்லலையா? என் படங்கள் பேரன்பு இல்லையா? நான் வந்து உடனே ஒரு பெரிய ஒரு ஆக்டர்கிட்ட போய் கதை சொல்லி நான் பெருசாக வின் பண்ண நினைக்கலையா? நான் கமல் சார்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துட்டேன்.
ரஜினி சாருக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சிது, நான் சொல்லாமல் வந்துட்டேன். படங்களை நேசிப்பவன் இல்லையா, படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கையும் நேசிப்பவன் ஐயா நான். எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க வந்து ஆபாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு. பிசாசு 2ல் என் குழந்தை ஆண்ட்ரியா அவர்கிட்ட கதை சொன்னேன். அதில் ஒரு தாய்க்குள்ள பேய். அப்போ சொன்னேன், அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறா, அதுக்கு வந்து நிறையா நிர்வாண காட்சிகள் தேவைம்மா, நடிக்க முடியுமான்னு கேட்டேன். அவள் அந்த கதையை கேட்டு சொன்னான், நடிக்கிறேன் ஐயான்னா. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். அந்த ஃபோட்டோ ஷூட்டு ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஷூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஈஸ்வரி அனுப்புகிறேன், நானும் உள்ளே இருக்கேன். அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்ட்ரஸ், அவள் மிகச்சிறந்த ஆளுமை. அவள் என்ன பண்ணா, என் நம்பிக்கையில், என் கதை மேலே இந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போயிட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது. நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். அவள் ஃபோன் பண்ணி, எங்கே சார் இருக்கீங்க கேட்டான். நான் சொன்னேன், அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம், நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்படவர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா, ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா, போஸ்டரில் காட்டினேன்னா, அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா, விரசமாக தான் பார்ப்பாங்க. அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த காட்சி நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தாந்து நான் போஸ்டரில் போட்டிருந்தா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கும். 2 வருடம் அந்த படம் வந்து கேனில் இருக்குது. அந்த படத்தை பார்த்த ஒரு மனுஷன் வெற்றிமாறன் உட்காந்துருக்கான். அதை பார்த்துட்டு சாயங்காலம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணால், இந்த இரவு முழுதும் என்னால் பேச முடியாது, நான் காலையில் பண்ணுறேன் மிஸ்கின் அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தைக்கு, அந்த ஆண்ட்ரியா, ஒரு மிகப்பெரிய அவார்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் அவளுக்கு ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்கும். அந்த படம் ஓடாமல் இருக்குது. நான் சினிமாவை நேசிப்பவன் இல்லையா, சினிமாவையும் சினிமா மேடையும் சினிமா மனிதர்களையும் நேசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு வேலையே கிடையாது. நான் ஓனாய் ஆட்டுக்குட்டி பண்ணேன். அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை, உங்களுக்கு தெரியாது. அன்றைக்கி மறுநாள் நைட்டு ரிலீஸ் ஆச்சு. 10 நாளுக்கு அப்புறம் அதை டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க. அப்போ எனக்கு நெருக்கமான மனிதன், ஒரு பெரிய இயக்குனர், என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன்டான்னு கூப்பிட்டு போனார். ஒரு பெரிய ரூமுக்குள்ளே போனான் ஐயா. அவன் என் நண்பன். அவன் 20 பேர் இருந்தாங்க அந்த ரூமுக்குள்ளே. 75 லட்சம் ரூபாய்க்கு நீ டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன், இந்த படம் நல்ல படம், ஒரு 2 ரூபா கொடுங்க யானை. கொடுக்க மாட்டேன் சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, 20 தடியர்களை உள்ளே வைத்து என்னை மிரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க. 75 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அந்த திரைப்படம் அந்த சேனலில் இது வரைக்கும் 80 வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த செக் எடுத்தாந்து அவங்கள்ட்ட நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன், ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோ வறுமையான குடும்பத்துலேருந்து வந்தவன், நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் என்ன, நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நின்றுருக்கேன் எண்ணம். அதில் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன், அவன் ஒரு பெரிய டைரக்டர் இருக்கான். ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். எப்படி ஒரு சக மனிதனை பார்த்து என்னால் மோசமாக பேச முடியும்? பேசுறதுக்கு ரீசனா பேச வேண்டிய கட்டாயம் ஐயா. ஒரு விழாவில் வந்து அந்த விழாவை நான் கூடி விற்கிறோம். எதுக்கு நான் கொட்டுக்காலிக்கு நேக்கடாக நிற்கிறேன்னு சொன்னேன், அப்படியாவது கவனத்தை ஈர்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு நான் இப்போ பேசுறதுக்கு அப்படியாவது இந்த படத்தை கவனத்தை ஈர்க்கிறது பேச. எனக்கு அவ்வளோ புத்தகம், 40 வருஷம் புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. 40 வருஷம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குது. அவ்வளோ மனிதர்கள் நேசிக்க வேண்டியது இருக்குது. அவ்வளோ கண்ட்ரி நான் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. மன்னிப்பு கேட்டதுக்கு என்றைக்குமே நான் தயங்க மாட்டேங்க. உதிரிப்பூக்களில் ஒரு சீன் வரும், கடைசி சீனு. அதில் வந்து அந்த அந்த மோசமான மனிதன், அந்த ஈவில், அவன் கடைசியில் சொல்லுவான் அந்த ஊர் மக்களை பார்த்து. ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நீ சாப்பிடாமாங்க. அவன் சொல்லலாம், எனக்கு ரொம்ப வருத்தம், இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்தேன், உங்களை நான் வந்து எல்லாரையும் கெட்டவனாக்கிட்டேன்,
அது ரொம்ப வருத்தமாக இருக்கேன். நண்பர்களே, நான் உங்கள் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்களை எல்லாரும் நான் கடவுளாக்குகிறேன். நன்றி. Thank you so much, sir. Soul stirring movies போல அது வந்து ஒரு soul stirring speech, and thank you.